உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்னைக்கு நாம திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் ஆனந்த விகடன் கூட்டு பயிற்சி முகாம், மாணவ பத்திரிகையாளர்கள் கூட்டம் நடந்துச்சு. அதில் ஒரு கூட்டு பயிற்சி முகாம் நடந்துச்சு. அதில் இளைஞர்கள் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள்கிட்ட நிறைய கேள்விகளை முன் வச்சதும் அதற்கு அண்ணாமலை அண்ணன் கொடுத்த பதில்களை பற்றியும் தான் நாம் சிந்திக்க போகிறோம். வாங்க. அந்த மாணவ செல்வங்கள் அருமையான கேள்விகளை முன்வைத்தார்கள். அந்த கேள்விகள் மோஸ்ட்லி மக்கள் மனசில் இருக்க கேள்விகள். சில கேள்விகள் அரசியல்வாதிகளால் வைக்கப்படுகிற விமர்சனங்கள், அவையே கேள்விகளாகவும் கேட்கப்பட்டன. அதை அண்ணன் எப்படி எதிர்கொண்டார், எப்படி கண்ணியமாக கம்பீரமாக நியாயமாக அறத்தின் பால் நின்று பதில் சொன்னார் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு பிடிச்ச முதல் கொஸ்டின், நீங்கள் பிஜேபியில் இருந்தீங்க, இப்போது வீதி லீடர்ஸ் மக்கள் இயக்கத்தில் இருக்கீங்க. இது ரெண்டுலேயும் உங்களோட பதவி மட்டும்தான் மாறி இருக்கா, இல்லை உங்களுடைய பார்வை மாறி இருக்கா அப்படின்னு ஒரு இளைஞர் கேட்டார். அதற்கு அண்ணன் தந்த பதில், ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கோம். இதோட நோக்கம் என்னன்னா, எந்த பின்புலமும் இல்லாதவங்க அரசியலுக்கு வரணும். என் அப்பா இன்னார், நான் இந்த சாதியை சார்ந்தவன், நான் இந்த இயக்கத்தை சார்ந்தவன் அப்படிங்கிற எந்த ஒரு பேக்ரவுண்ட் எதுவும் இல்லாமல் திறமையானவர்களை லீடர்ஸாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது இந்த அமைப்போட நோக்கம். ரெண்டாவது, இப்போ பதவியில் இருக்கிற எத்தனை பேர் சமூகத்துக்காக ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஆக ஒரு மரம் நடலை, ஒரு கல்லை கூட நகர்த்தி வைக்கலை, ஆனால் அவங்க பெரிய பெரிய பொறுப்பில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு எப்படி மக்களோட வலியும் வேதனையும் புரியும். அதனால் முதல்ல சமூக சேவை பண்ணினவங்களை சூஸ் பண்ணி பதவியில் உட்கார வைங்க. அந்த முயற்சி தான் இது அப்படின்னு அண்ணன் பதிலளித்தார். எவ்வளோ அருமையான பார்வை, பதில்னு பாருங்க. ஒரு மாணவி கேட்டாங்க, நீங்கள் சிவில் சர்வீஸில் இருந்தீங்க, எது உங்களை அரசியலுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அண்ணன் கொடுத்த பதில், சிவில் சர்வீஸில் இருந்தும் நீங்கள் மக்கள் சேவை செய்ய முடியும். ஒரு சமூக மாற்றம் நடக்கணும்னா, அதுவும் ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னா அரசியல் தான் அதுக்கு சரியான துறை, பாதை. அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னு அண்ணன் சொன்னார். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். தாவேக அரசு குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக 2 முக்கிய கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுட்டாங்க. இதுக்கு நம்ம அண்ணன் கொடுத்த பதில், 1861 ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி ஆகிறார். அப்போது சிவில் ரைட் ஆக்ட் கொண்டு வர்றாங்க. அப்பையும் இதே மாதிரி சினாரியோ தான் நடந்தது. அவர் ஓட்டை அந்த ரீச் பண்ணுறதுக்காக, அந்த ஓட்டை இத்தனை நம்பர்ஸ் வந்தால் தான் அது சட்டமாக அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வர்றப்போ எல்லாரையும் விலை கொடுத்து வாங்குறார். அது பொலிட்டிக்கல் நெசசிட்டி. பட் நான் இங்கே யாரையும் ஆப்ரஹாம் லிங்கன்னு சொல்லலைங்க. ஆனால் இது ஒரு பொலிட்டிக்கல் நெசசிட்டி. மக்கள் மெஜாரிட்டியாக 108 இடங்கள் ஓட்டு போட்டு இந்த டிவிகே அரசை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவங்க இப்போது ஒன்று ஆட்சியை கழிச்சிட்டு திருப்பியும் எலெக்ஷனை சந்திக்கணும், இல்லை இந்த மாதிரி எம்எல்ஏக்களோட ஆதரவை பெற்று ஆட்சியை தக்க வச்சுக்கணும். இந்த 2 சினாரியோ, பொலிட்டிக்கல் நெசசிட்டி அண்ட் மாரலி வாட் இஸ் ரைட் அப்படிங்கிறது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, என்ன கேட்டிங்கன்னா, அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, என்ன கேட்டால் அவங்க இன்னும் டிவிகே அரசோட தலைமை மக்கள்கிட்ட இன்னும் நேரடியாக டிரான்ஸ்பரண்ட்டாக பேசியிருக்கணும். நாங்கள் இந்த எண்ணத்தில் இதை பண்ணுறோம், இப்போ இதை பண்ண போகிறோம், திரைமறைவில் எதையும் பண்ணாமல் நேரடியாக மக்கள்கிட்ட பேசி விளக்கம் கொடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னார். எவ்வளோ ஒரு அருமையான விளக்கம் இல்லை? அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் இதிலேயே சொன்னார் அண்ணன். என்னென்னா, கரூரில் நடந்த சம்பவத்தில் கூட பத்திரிகையாளர்களுக்கு பாஸ் வழங்கப்பட்டது. அண்ட் தென் அவங்க அந்த மேடையிலேயே இல்லை, அவங்க வெளியிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டார்கள் செய்தியாளர்கள்.
இது வந்து ஒரு குட் டெமோக்ரஸிக்கு நல்லதில்லை. அந்த தலைமை வந்து எப்பவும் மக்களை சந்திக்கணும், பேசணும். எஸ்பெஷலி தட் ஒன் பர்சன் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு இஸ் அக்கௌண்டபிள் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்கள் இவ்வளோ நாள் பிஜேபியில் பயணம் பண்ணீங்க. இப்போ வி த லீடர்ஸ் இயக்கத்திலிருந்து நாங்கள் ஒரு புதிய அரசியல் அமைப்பாக தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனாலும் இது பிஜேபியோட புதிய முயற்சி. தமிழகத்தில் கால் ஊன்றுவதற்காக அண்ணாமலை வடிவில் பி டீமாக செயல்பட முயற்சிக்கிறது. நீங்கள் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த விமர்சனத்துக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு அந்த இளைஞர் கேட்டார். அதுக்கு அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த விமர்சனம் உண்மைதான் அப்படின்னு ஒன்று ஷாக் ஆகிட்டேன் நான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாங்க, நான் இத்தனை வருஷம் மோர் தென் 5 years அந்த இயக்கத்தில் இருந்திருக்கேன். நம்ம நடந்து வந்த பாதையில் நம்மளுடைய தடம் பதியும். அந்த பதிச்ச தடங்கள் இருக்க தானே செய்து, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நாம் ஒரு புதிய ரூட்டை சூஸ் பண்ணியிருக்கோம். 2 கட்சிகளுக்கும் ஒரு புது பாதையை சூஸ் பண்ணி போகலான்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பராக டிக்னிஃபைடாக அந்த இயக்கத்திலேருந்து வெளில வரணும் அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ நான் வெளியில் வரும்போது அந்த இயக்கத்தை திட்டிட்டு வெளில வந்தேன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்காது. ஆனால் நான் அதை பண்ணணும்னு விரும்பலை. ஏன்னா ஒரு இயக்கத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வேறு பார்வை இருக்குது, வேறு பாதை இருக்குது. அந்த பாதையில் போகிறது தான் நீங்கள் கரெக்டுன்னு நினைக்கும்போது அவங்கக்கிட்டேருந்து ப்ராப்பராக ரிலீவ் ஆகி வர்றது தான் ஒரு சிறந்த முறை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன் ஃப்யூச்சர் நான் அந்த தலைவர்களை வேறு எங்கேயாவது பார்த்தாலும் சிரித்த முகத்தோடு அவங்கக்கிட்ட நான் பேசணும். முறைச்சிக்கிட்டு இருக்கிற அந்த பழைய அரசியல் கல்ச்சரையே நான் ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கல. தட்ஸ் வை ஐ வாஸ் there in Delhi to meet Amit Shah ji and Modi ji to explain and leave properly from the party அப்படின்னு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போது மற்ற எந்த தலைவராக இருந்தாலும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நான் வெளியே வந்துட்டேன்னு மக்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த கட்சியை 2 திட்டி இருந்தால் வேலை முடிஞ்சுது. பட் he don't want to do that. அண்ணன் அதை பண்ணணும்னு விரும்பலை. நீங்கள் விமர்சனமே வச்சாலும் எனக்கு எது அறம்னு படுதோ அதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஒரு கட்சியிலேருந்து வெளில வரும்போது ப்ராப்பராக ரிலீவ் ஆகி வரணும். அவங்க ஒப்புதலோடு ரிலீவ் ஆகி வரணுங்கிறது ஒரு உயர்ந்த பார்வை. அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த விமர்சனம் அவர் மேலே வராது. இப்போது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, ஒரு ஐடி நிறுவனத்தில் பணிபுரியுறீங்கன்னா நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்கன்னு ஒரு லெட்டர் அனுப்புவீங்க. அண்ட் தென் அதை பார்த்துட்டு ஹெச்ஆர் உங்களுக்கு ரிலீவ் ஆகிற லெட்டர் கொடுப்பாங்க அஃபிஷியலாக. ஸோ அதுதானே முறை. அதை தான் அண்ணன் செஞ்சுருக்கார். அதை விட்டுட்டு இத்தனை நாள் வரைக்கும் நான் ஒரு கட்சியில் இருப்பேன், எந்த காரணமுமே இல்லை, இந்த கட்சி தோத்துருச்சுங்கிற ஒற்றை காரணத்துக்காக எலெக்ஷனில் எந்த கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணமோ அந்த கட்சியிலேருந்து தோத்துருச்சுன்ற ஒற்றை காரணத்துக்காக ரிலீவ் ஆகி வேறு ஒரு கட்சியில் சேர்கிற தலைவர்கள் மத்தியில் நான் இந்த கட்சியை விட்டு போனாலும் அந்த தலைவர்களோட இணக்கமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் இத்தனை நாள் அவங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கேன், அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கணும். என்னுடைய கொள்கைகள் வேறு, கோட்பாடுகள் வேறு, என்னுடைய அரசியல் பாதையும் பார்வையும் வேறு என்றாலும் நான் இதுவரை பயணித்த இயக்கத்துக்கு ஒரு 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 நல்ல மனிதராக ரிலீவ் ஆகி வெளில வரணும்னு நினைக்கிறது எவ்வளோ ஒரு நல்ல பார்வை இல்லை? இந்த கேள்வி எல்லார்கிட்டையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை அண்ணன் அவர்கள் டிவிகே ஆட்சிக்கு வந்ததுனால தனியாக வந்துட்டார். டிவிகே ஜெயிச்சிருச்சு, அதனால் நாமளும் தனியாக நின்று ஜெயிக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி, அதுதான் உண்மையா? நீங்கள் டிவிகேவை பார்த்து தான் இந்த மாதிரி தனியாக வந்துட்டீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார். அதுக்கு அண்ணனோட பதில், இந்த இயக்கம் வி த லீடர்ஸ் 2019 இருக்குது. 2019 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இயக்கம். டிவிகே ஆட்சி அமைச்சது நல்ல விஷயந்தான். 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக அவங்க வந்திருக்காங்க என்றாலும் நாங்கள் 2019 இந்த இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
என்னுடைய நிலைப்பாடு, என்னுடைய கொள்கை கோட்பாடு, அந்த தேவைகளுக்காக நான் இப்போ இப்படி இயங்க வேண்டி இருக்கு. நான் இதை முன்னாடியே பண்ணியிருக்கணும். ஆனால் ஒருவேளை பிஜேபி நான் சொல்கிற என்னோட அந்த பார்வையை அக்செப்ட் பண்ணிட்டு ஒருவேளை எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி வந்திருந்தா இந்த ப்ராசஸ் இன்னுமே கூட கொஞ்சம் போஸ்ட்போண்ட் ஆகி போயிருந்துருக்கலாம். இது ரொம்ப நாளாக மனசில் இருந்த பிளான். இப்போ எனக்கான அதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் இறங்கி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டிவிகேவுக்கும் இதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அண்ணன் விளக்கம் கொடுத்தாரு. எவ்வளோ ஒரு அமேசிங்கான டிஸ்கஷன் இந்த செஷன். கேட்கப்பட்ட கேள்விகள், மக்கள் மனதிலிருந்து வந்த விமர்சன கேள்வியாக அவர்கள் முன்வைத்ததும் அதுக்கு அண்ணன் கொடுத்த பதிலும் ரொம்ப 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 நல்லா இருந்தது. நிறைய பேரோட டவுட்ஸை கிளியர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த டிபேட்டை வாய்ப்பு இருக்கிறவங்க அண்ணன் பேசினதையும் போய் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். மற்றும் ஒரு சிறந்த தகவலோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.